எப்போதும் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு பாதுகாப்பை தங்கம் கொடுக்கும் என்பதால் அதை வாங்கலாம் என ஐடியா கொடுப்பவர் பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன். ஆனால் அவரே இப்போது தங்கத்தை வாங்க வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பதே சரியாக இருக்கும் என சொல்லி இருக்கிறார். அவர் இது போல சொல்ல என்ன காரணம்? இதன் பின்னணி குறித்து நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம். தங்கம் விலை நிற்காமல் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இடையில் ஒரு நாள் குறைந்தாலும் கூட வட்டியும் முதலுமாக சேர்த்து வைத்து மறுநாள் தங்கம் விலை உயர்ந்து விடுகிறது. இப்படி தங்கம் விலை நிற்காமல் உயர்வதால் இப்போது தங்கத்தை வாங்கலாமா அல்லது கொஞ்சம் காத்திருந்து பார்க்கலாமா என்பது மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கிடையே தங்கம் விலை தாறுமாறாக ஏறியதற்கான காரணத்தை விலக்கி இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் இப்போது தங்கத்தை வாங்காமல் கொஞ்சம் காத்திருப்பதே சரியானதாக இருக்கும் என குறிப்பிடுகிறார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இப்போது தங்கம் விலை 14,500 ரூபாயை தாண்டிவிட்டது. 24 கேரட் தங்கம் வரியெல்லாம் சேர்த்தால் 1 கிராம் 16,000 ரூபாயை தொட்டுவிடும். இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். 2 மாதங்களுக்கு முன்பு கோல்ட்மேன் சாக்ஸ் என்ற பிரபல முதலீட்டு நிறுவனம் 2026 டிசம்பரில் 1 அவுன்ஸ் தங்கம் $4,800 எட்டிவிடும் என கூறினார்கள். ஆனால் ஜனவரி மாதமே முடியவில்லை. அதற்குள் $4,800 தாண்டிவிட்டது. இப்போது 4,870 தாண்டிவிட்டது. அடுத்தது UBS ஃபினான்ஸ் என்ற நிறுவனம் செப்டம்பருக்குள் $5,000 போகும் என கூறினார்கள். இதே போல ட்ரம்ப் 2 குண்டை இறக்கினால் நாளைக்கே கூட $5,000 போய்விடும். அதாவது தங்கம் விலை எல்லா டார்கெட்களையும் அடைந்துவிட்டது. இப்போது தங்கம் விலை 15,000 எட்டிவிட்டது. அது இங்கிருந்து சரிந்தாலும் 12,500 ரூபாய் வரை போகும். ஏன் 12,500 என்று சொல்கிறேன் என்றால், தங்கம் விலை 10% வரை சரிய வாய்ப்பு இருக்கிறது. 10% சரிய வாய்ப்பு பிரகாசமாக கண்டிப்பாக உள்ளது. ட்ரம்பிற்கு நல்ல புத்தி வந்து கிரீன்லாந்துடன் கட்டுப்பிடி வைத்தியம். நான் கிரீன்லாந்து பற்றியெல்லாம் பேசவே இல்லையே, நானும் அவர்களும் நண்பர்கள் என பேக் அடித்து விட்டால் தங்கம் விலை 10% அப்படியே சரிந்து சர்வதேச சந்தையில் $4,000 வரை போகும். ஆனால் அதே நேரம் 2 குண்டை இறக்குகிறேன் பார் என்று சொன்னால் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை ஏறும். எனவே குறுகிய காலத்தில் தங்கம் விலை என்னவாகும் என்பது நமக்கு தெரியாது. இன்று தங்கமும் கிட்டத்தட்ட பங்குச்சந்தை மாதிரி ஏற்ற இறக்கம் என ஆகிவிட்டது. எனவே இன்று வாங்கிவிட்டு 5 ஆண்டுகள் மறந்து விடுவேன் என்றால் மட்டுமே தங்கத்தை வாங்குங்கள். இல்லையென்றால் ட்ரம்பிற்கு நல்ல புத்தி வர பிரார்த்தனை செய்யுங்கள். ட்ரம்பிற்கு நல்ல புத்தி வரவில்லை என்றால் தங்கம் விலை இன்னும் எகிரும். எனவே குறுகிய காலத்தில் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தோடு தான் காணப்படும். தங்கம் விலை 12,500 ரூபாய்க்கு வந்தால் கண்ணை மூடிக்கொண்டு வாங்கலாம். இப்போதைய சூழலில் வேடிக்கை பார்ப்பதுதான் சிறந்தது. தேவையில்லாமல் உள்ளே போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இப்போது தங்கம் விலை எப்படி போகும் என்பதில் தெளிவான திசை இல்லை. எனவே இப்போது வீட்டில் கல்யாணம், காதுகுத்து என ஏதாவது இருந்தால் மட்டும் தங்கம் வாங்குங்கள். இப்போது கொஞ்சம் காத்திருப்பதே சரியானதாக இருக்கும். ட்ரம்ப் திடீரென பல்டி அடித்தால் நாம் வருத்தப்படக்கூடாது. அதே நேரம் நாம் விலை குறையும் என்று உறுதியாகவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்கே தெரியாது என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். சென்னையில் ஜனவரி 24ஆம் தேதியான இன்று தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,16,960 ரூபாய்க்கும், கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,640 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதேபோல வெள்ளியின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 355 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ வெள்ளி 3,55,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. Subscribe to One India and never miss an update.